ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிட்டுருக்கு. டேட் வருமா இல்லை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிருக்குமான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எக்ஸாம் எல்லாம் போஸ்ட்போன் ஆகலை ஆஸ்பிரண்ட்ஸ். அவங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடக்கும். அண்டு நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ படிக்க உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ இருந்தே ஒழுங்காக படிங்க. ஐபிபிஎஸ் பிஓ சரியாக படிக்காதவங்க, ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் இல்லாதவங்களாம் ஒழுங்காக படிங்க. ஐபிபிஎஸ் எக்ஸாம் இருக்கவங்க அதுக்கான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிச்சுட்டு வந்து உடனே இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிருங்க. இந்த எக்ஸாமுக்கான பெஸ்ட்டு ஸ்டடி சோர்ஸ் எதுன்னா நிறைய இருக்குது. தமிழில் வீடியோ கோர்ஸ் வாங்கினாக்கில் சில சோர்சஸ் இருக்குது. பட் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓக்கு, எஸ்பிஐ கிளர்க்குக்கு தேவையான அனைத்து விதமான கண்டென்ட்டும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஐபிபிஎஸ் பிஓக்கு மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் டியூரேஷனில் இருந்ததுனால மினிமம் கண்டென்ட் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சு. அதுவே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நிறைய லைக் பண்ணீங்க, நிறைய வீடியோ கொண்டு வந்தீங்க. டைம் கம்மியாக இருந்ததுனால கம்மியான செட் தான் கொண்டு வந்தேன். பட் இது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கு தேவையான கண்டென்ட் ஆப்டி வித் ஏகே யூடியூப் சேனல்லையும், மெயின்ஸுக்கு தேவையான கைடன்ஸ், பேங்க் எக்ஸாம் தேவையான கைடன்ஸ், இன்டர்வியூ டிப்ஸு, டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே நமக்கு டிஎன் பேங்கர்ஸில் கிடைக்கும். ப்ரிலிம்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான கண்டென்ட்டும் ஆப்டி வித் ஏகே யூடியூப் சேனலில் கிடைக்கும். மெயின்ஸுக்கு டிஎன் பேங்கர் சேனல். சரி, வாங்க எக்ஸாம் டேட்டை பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி எஸ்ஏ பார்ட் 1 பேங்கர்ஸ் டிஎன் பேங்கர்ஸ் இருக்கும். பார்ட் 2 வீடியோ அது. என்னென்ன முக்கியமான டாபிக் அதெல்லாம் அண்டு டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு கேஸ்லெட் இது. இதை பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட்டு 2 சேனல்லையும் பிளேலிஸ்ட்டு அந்தந்த எக்ஸாமுக்கு தேவையான பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் எல்லாம் அங்கே இருக்கும். 2 சேனலோடைய வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாம் டேட்டு. நமக்கு எக்ஸாமு போஸ்ட்போனே ஆக கிடையாது. சும்மா அவங்க கதை அடிச்சு விட்றாங்க. டெலகிராம் குரூப்லலாம் உங்களுக்கு அத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பு. டெலகிராம் இந்த லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா டிஎன் பேங்கர்ஸ்னு கமெண்ட் சர்ச் பாக்ஸில் போய் அடிச்சிங்களானே வந்துடும். டெலகிராமில் ஆப்டி வித் ஏகேல பிடிஎஃப்ஸுக்கு அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆப்டி வித் ஏகே சில காப்பிரைட் பிடிஎஃப்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. நம்ம டெலகிராம் குரூப்பில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தா குரூப் க்ளோஸ் ஆயிரும். இது வந்து ரொம்ப வேல்யூபிளான குரூப்பு. ஸோ இந்த சேனல் போனால் கூட இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப்ஸ்லாம் இந்த சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். 2த்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து டிசம்பர் 27, மெயின்ஸ் வந்து February 8. இன்னும் 27ன்னா இன்னும் எக்ஸாக்டாக 31 நாள் இருக்குது. நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எனி டைம் வரலாம். எனி டைம். பிகாஸ் நமக்கு 28 நாள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எஸ்பிஐக்கு இருக்குது. எஸ்பிஐ, எல்ஐசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ஆர்பிஐ இந்த 3 கண்டக்டிங் ஏஜென்சிக்கும், ஏஜென்சி என்னமோ ஐபிபிஎஸ் தான். பட் அவங்க பே பண்ணுவாங்க ஐபிபிஎஸ்க்கு. அவங்க என்ன சொன்னாலும் இவங்க ஐபிபிஎஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எஸ்பிஐ பிஓ, எல்ஐசி அசிஸ்டன்ட், எல்ஐசி ரெக்ரூட்மெண்ட்டு அண்டு ஆர்பிஐ ரெக்ரூட்மெண்ட் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்து ஐபிபிஎஸோட ப்ராசஸிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு டைமு எஸ்பிஐ பிஓ 3 மாதத்தில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ரிசல்ட் விட்டு இன்டர்வியூ வச்சு நமக்கு என்னாச்சுன்னா ஜாயினிங் ப்ராசஸ் நடந்துச்சு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டு ஜாயினிங் டேட் வெறும் 3 மந்த்ஸில் முடிஞ்சு எஸ்பிஐ பிஓக்கு 2021 நினைக்கிறேன். ஸோ இவங்க ப்ராசஸிங் ஸ்பீடு செம்ம ஸ்பீடாக இருக்கும். அதனால் 28 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் எனி டைம் அவுட் ஆகும். இன்றைக்கி வெளியாகலாம், நாளைக்கு வெளியாகலாம், இந்த வாரத்தில் 3 நாளைக்குள்ளே எப்போனாலும் வெளியாகலாம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் சொன்ன டேட்டு, நான் சொன்ன கட் ஆஃபு, நான் சொன்னக்கூடிய கைடன்ஸு எல்லாமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா நான் இவ்வளோ நாளாக எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். எனக்கு என்னென்ன எப்போ நடக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கு. ஸோ இந்த டேட் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். இதுக்கு தேவையான அனைத்து விதமான கண்டென்ட்டும் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் குரூப்லேயும், ஆப்டி வித் ஏகேல இந்த பிஓ ப்ரிலிம்ஸ்க்காகவும் இந்த பிஓ மெயின்ஸ்க்கான கண்டென்ட் டிஎன் பேங்கர்ஸ் சேனல்லையும் கிடைக்கும். 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அண்டு
எஸ்பிஐ கிளர்க்கு. எஸ்பிஐ கிளர்க்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் எந்த ஒரு டேட்டும் அயான் டிஜிட்டல் ஜோன்ல புக் ஆகல. அயான் டிஜிட்டல் ஜோன்ல புக் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அயான் டிஜிட்டல் ஜோன்ல புக் ஆகிடும் டேட்டு. ஸோ இன்னும் எக்ஸாம் டேட் புக் ஆகிறதுக்கு முன்னாடியே டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரியில் எக்ஸாம் வருது. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க்குன்னு அவங்க ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதை சேல் பண்ணுறதுக்காக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் தான் எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன். இதாக வந்துருச்சு. இதான் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன். இதான் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன். இப்போ நான் அடித்து சொல்கிறேன், டிசம்பர் 27 எக்ஸாம் டேட்டு SBP1 இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்னு கேண்டிடேட்ஸ்கிட்ட கேளுங்க, எக்ஸாக்ட் டேட் என்ன எஸ்பிஐ கிளர்க்குன்னு. அவங்ககிட்ட டேட் இருக்காது. ஏன்னா இன்னும் எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த ஒரு மூவுமே மூவ் பண்ணல. எஸ்பிஐலேருந்து இன்னும் வேகன்சியே கலெக்ட் பண்ணல. அப்போ எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மிஸ்கைடன்ஸ், அவங்களுடைய ப்ரொமோஷன் பாலிசி இது. உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கிக்கோங்க. எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப் கோர்ஸ் பற்றி நான் பேசுவேன்ல, அது நல்ல கோர்ஸ் தான். அது நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ கிளர்க் வருது, நாங்கள் இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம் ஸ்பெஷலாக இந்த எக்ஸாமுக்குன்னு, இந்த மாதிரி கோர்ஸ் வந்தாக்கல அது வந்து அவங்களுடைய ப்ரொமோஷன் பாலிசி. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணலான்னா, இந்த ட்ராப்பில் விழாமல் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம் SBIPO, FCA எக்ஸாமுக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு நான் இன்னும் அடுத்த வீடியோவில் எக்ஸாம் பேட்டர்ன் அது எப்படி படிக்கணும் அதெல்லாம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு SBIPO எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிசம்பர் 27. இன்னும் 1 மந்த் எக்ஸாக்டாக இருக்குது. 30 நாள் இருக்குனிலேருந்து. இதுக்கான வீடியோஸ் நான் வந்து இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ ஒன்ஸ் PO மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இதுக்கான வீடியோஸ் நான் தெளிவாக கொடுப்பேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, கம்மி டைமில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான பெனிஃபிட் அடையிறது. நீங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷன் தான் இருக்கும். 20 நிமிஷம், 15 நிமிஷம், 10 நிமிஷம், 18 நிமிஷம் தான் இருக்கும். 1 மணி நேரம்லாம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய லிசனிங் கெப்பாசிட்டி 20 நிமிஷம் தான், 15 நிமிஷம் தான். ஸோ 15 நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ கண்டென்ட் டெலிவரி பண்ண முடியுமோ அது குவாலிட்டியாக டெலிவரி பண்ணுவேன். நீங்கள் ஜஸ்ட் 15 நிமிஷம் இப்போ என் வீடியோவில் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் போய் 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணிங்களன்னா அந்த கான்செப்டில் நீங்கள் கிளியர் ஆயிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் இந்த 20 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். சில வீடியோஸ்லாம் 10 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ பேராஜம்பிள்னால் ஒரு பேராஜம்பிள் சால்வ் பண்ண 8 நிமிஷம் ஆகும். 6லேருந்து சால்வ் பண்ண 3 நிமிஷம் ஆகும். அது உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண 6லேருந்து 8 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான் நான் கொடுப்பேன். ஒரே ஒரு செட்டு பேராஜம்பிள் கொடுப்பேன். நான் தனித்தனி வீடியோ கொடுப்பேன். 10 செட்டாக கொடுப்பேன். ஒரே வீடியோவில் 3 மணி நேரம் கொடுக்கறதுக்கு, ஒரே நாளில் படிக்கிறதுக்கு 10 நாள் நீங்கள் தனித்தனியாக இந்த 30 நாளில் நான் 10 செட்டு கொடுக்குறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்பப்போ ரெகுலராக டச்சில் இருந்த மாதிரி இருக்கும். அந்த டாப்பிக்கை கற்றுக்கின மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் டூரேஷன் வீடியோஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சிலபஸை கவர் பண்ணிடுவேன். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கவர் பண்ணுறதுக்கு எல்லா விதமான சிலபஸையும் நான் ஆப்டி வித் ஏகேவில் கவர் பண்ணிடுவேன். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் கிளியர் பண்ணலாம், நான் கேரண்டி கொடுப்பேன். அண்ட் அதே மாதிரி மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட்ஸு நான் இந்த டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பில் டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் 2 சேனலையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏன் 2மே தனித்தனியாக கொடுக்குறேன்னா, மெயின்ஸுக்கு தனியாக படிக்கணும், ப்ரிலிம்ஸுக்கு தனியாக படிக்கணும். நீங்கள் நேராக போய் ஆப்டி வித் ஏகேவில் படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கான கண்டென்ட் படிச்சுட்டு போயிடலாம். டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பில் வந்தால் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் படிச்சுட்டு போயிடலாம். எது ப்ரிலிம்ஸுக்கு படிக்கணும், எது மெயின்ஸுக்கு படிக்கணும்னு தெரியாமல் முழிச்சிக்கூடாது இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி செப்பரேட் சேனல். இதோட பர்பஸ் அதுதான். நான் டிஎன் பேங்கர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு காரணம் என்ன, பேங்க் மெயின்ஸுக்கு கைடன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் மிஸ்கைடன்ஸ் பண்ணுறாங்க. ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு போய் கோடிங் அதாவது மார்க் டெஸ்ட் பார்த்தீங்களானவே கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் டைரக்ஷன் இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஆர்ஆர்பி கிளர்க்கு அது வராது. ஆனால் ஆர்ஆர்பி கிளர்க் மார்க்கில் கோடட் டைரக்ஷன், கோடட் இன்இக்வாலிட்டிக்கும் நம்ம ஆஸ்பிரன்ஸ் அதை பார்த்துட்டு போய் கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் டைரக்ஷன் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெயின்ஸுக்கு எந்த எக்ஸாமுக்கு எந்த பேட்டர்ன் படிக்கணும், எந்த கொஸ்டின் இருக்கும், அந்த மாதிரி சாம்பிள் கொஸ்டின் கொடுத்து இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் தான் சார் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்ல, நீங்கள் அந்த லெவலில் போய் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பிடிஎஃப்லையோ டெஸ்ட் சீரீஸ்லையோ கொஸ்டின் எடுத்து நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் குரூப்லையும் ஆப்டி வித் ஏகேலையும் அந்த பிளேலிஸ்ட் கொடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், ஒரு நிமிஷம் பொறுமையாக பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆப்டிடியூடுக்கான பிளேலிஸ்ட்டு சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா ஸோ டிஐ தான் எப்படி இருக்கும்,
நம்பர் சீரிஸ்னா எப்படி இருக்கும்? பிஓ மெயின்ஸ்ல எப்படி இருக்குன்னு இதில குடுத்துருக்கேன். அந்த மாரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் குடுப்பேன். இதில வந்து ஆப்டின்றதுனால ஆப்டிக்கு மட்டும் இந்த பிளேலிஸ்ட் இருக்கு. ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே டிஎன் பேங்கர்ஸ் குரூப்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு இந்த லெவலுக்கு இந்த எக்ஸாமுக்கு இந்த லெவலு இது இப்ப டிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஐ எடுத்துக்கிட்டா, இந்த எக்ஸாம்ல இந்த லெவல் கேட்பான். அதுக்கு ஒரு 3 சாம்பிளு அந்த வீடியோவ பார்த்தா நீங்க அந்த டிஏ கத்துக்கிடுவீங்க. அந்த கத்துக்கிட்ட டிஏ நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணீங்களான்னா, டிஏல மாஸ்டர் ஆயிடலாம். அதே மாரி தான் நம்பர் சீரிஸ். பிஓ மெயின்ஸ்ல எப்படி நம்பர் சீரிஸ் கேட்பான், நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது மாரி இன்னொரு செட் வீடியோ குடுக்குறேன். இன்னொரு 2, 3 செட் குடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தா நீங்க நம்பர் சீரிஸ் எப்படி நம்பர் சீரிஸ் கத்துக்க பிரிலிம்ஸ்ல கத்துக்கணும் நீங்க நம்பர் சீரிஸ்னா என்னன்ட்டு. டாபிக் அந்த கான்செப்ட்லாம் நீங்க பிரிலிம்ஸ் இந்த ஆப்டிவிட்டி கேல கத்துக்கோங்க. நீங்க மெயின்ஸ்ல ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்கும், ஆர்பி அசிஸ்டன்ட், கிளர்க் அசிஸ்டன்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒரே லெவல்ல இருக்கும். அதே மாரி எஸ்பிஐ பிஓவும், ஐபிபிஎஸ் பிஓவும் ஒரு லெவல்ல இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்லாம் ஒரு லெவல்ல இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ அது தனி ரகம். இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லாத தனியா ஒரு வேற மாரி இருக்கும் அது. இது எல்லாம் கலந்து போட்டு குடுத்த மாரி குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ கோடட் வராது. ஆனா கொஞ்சம் லெவல் அதிகமா இருக்கும். இதில கோடடும் வராது. லெவல் அதிகமா இருக்காது. மாடரேட் லெவல்ல இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓலாம் லெவலும் அதிகமா இருக்கும். பூராமே கோடட்ல இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்கும், எஸ்பிஐ கிளர்க்கும் கோடட் வரும். ஈஸியானதும் இருக்கும். ஸோ நம்ம பிக் பண்ணி அடிக்கிற மாரி இருக்கும். இந்த லெவல்ல இந்த மாரி 1, 2, 3, 4, 5 டைப்ஸா இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்றது. ஸோ எந்த லெவலுக்கு எந்த எக்ஸாம் இருக்குன்னு தனித்தனி பிளேலிஸ்ட் நான் குடுப்பேன். அந்த பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸும் இருக்கும். அந்த சேனல்து, இந்த சேனல்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க ஒன்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ட போய் அக்சஸ் பண்ணீங்களானாவே, நீங்க எந்த எக்ஸாமுக்கு எந்த லெவல்ல பிராக்டிஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ நீங்க க கண்ட எக்ஸாமுக்கு கண்ட கன்டென்ட்ட படிக்க தேவையில்ல. எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு போயிட்டு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் கொஸ்டின படிச்சுட்டு இருப்பாங்க. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ படிச்சுட்டு இருப்பாங்க. இது எங்க படிச்சா அங்க யூஸ் ஆகாது. இது எங்க படிச்சா இதுக்கு ஸ்பீடு பத்தாது. இது இந்த கிளர்க் மெயின்ஸ் லெவலுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு வேணும். கொஞ்சம் கான்செப்ட் கம்மியா இருந்தா கூட போதும். கொஞ்சம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லாம் கான்செப்ட் மட்டும் தான் தெரியணும். ஸ்பீடு தேவையே கிடையாது. கான்செப்ட் அதாவது கிராக் அப்படிங்கிற வேர்ட கிராக்னா பைத்தியம் கிடையாது. கிராக்னா என்ன தெரியுங்களா? உடைச்சு எடுக்கிறது. அந்த டிஐய உடைக்கிறது. சரிங்களா? கிராக்னா அது இப்ப அந்த மாரி நெகட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிராக்குக்கான மீனிங்கே என்னன்னா, உடைக்க முடியாத உடைக்கிறது. என்னடா இவன் புரியாத புதிரா இருக்கானே! அந்த மாரி சொல்லக்கூடிய வேர்டு தான் கிராக்கு தான் நம்ம ஆளுங்க பழமொழியில மாத்தி வச்சிருக்காங்க. நடைமுறையில. ஸோ கிராக் பண்ணணும். டீகோட் பண்ணணும். ப்ராப்பரான வேர்டு சொன்னா டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ண தெரிஞ்சா பிஓ மெயின்ஸ கிராக் பண்ணலாம். ஸ்பீடாவும் இருந்து லைட்டா ஒரு அனலைசிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணா கிளர்க் மெயின்ஸ கிளியர் பண்ணலாம். இந்த ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்பி அசிஸ்டன்ட், இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும்னா, ஸ்பீடு இந்த ஆப்டிவிட்டிய கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அப்ளிகேஷன் கான்செப்ட் இதெல்லாம் தெரிஞ்சது தான் இந்த ஆர்ஆர்பி கிளர்க். அப்ளிகேஷன் இல்லாம ஆர்பி அசிஸ்டன்ட்டோ, ஆர்ஆர்பி கிளர்க்கோ, இன்சூரன்ஸ் எக்ஸாமோ, இல்ல இப்ப நடக்கக்கூடிய ஐடிபிஐ எக்ஸாமோ எதுவுமே நீங்க அப்ளிகேஷன் சம் உதவி இல்லாம கிளியர் பண்ணணும்னா கஷ்டம். இந்த ஐடிபிஐ, கர்நாடகா பேங்க் கிளர்க்கு அண்ட் யூனியன் பேங்க் எல்பிஓ எல்லாமே அப்ளிகேஷன் சம், அரித்மெடிக் சம் இல்லாம கிளியர் பண்ணவே வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளிகேஷன் சம்மோட நீடு தேவை. இந்த மாரி பிஓ மெயின்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் கிராக் பண்ணக்கூடிய நாலேஜ், டீகோட் பண்ணக்கூடிய நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கணும். அண்ட் கிளர்க் மெயின்ஸுக்கு அனலைசிங் ஸ்கில் அதிகமா இருக்கணும். ஸ்பீடு ஓரளவுக்கு இருக்கணும். கொஸ்டின் பிக்கிங் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த இந்த மாரி செப்பரேட்டா இருக்கு. இது ஃபுல்லா நம்ம சேனல்ல கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா மட்டும் தான் நம்மளுடைய சேனலுடைய குரோத் அதிகமா இருக்கும். குரோத் அதிகமாக இந்த மாரி செப்பரேட்டா இப்ப எப்படி நான் ஐபிபிஎஸ், பிஓக்கு குடுத்தேனோ, அது மாரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் தனித்தனி கன்டென்ட் குடுத்து, இந்த லெவல் தான் இருக்கும் கொஸ்டினு. இந்த லெவல் தான் நீங்க பிக் பண்ணணும். இதுதான் நீங்க அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி. இங்க தான் நீங்க போய் படிக்கணும். இந்த மாரி எல்லா விதமான வீடியோஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல. நம்ம சேனல் லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கு, இந்த குரூப் லிங்க்கு எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷன்லயும், டிஸ்கிரிப்டிவ்லயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் குடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒண்ணு கூட வேஸ்ட்டா போகாது. எல்லாமே வேல்யூபிள் எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கும். வேணா நீங்க எஸ்பிஐ, பிஓ கேண்டிடேட்ஸா இருந்தா எஸ்பிஐ கிளர்க்குக்கு நீங்க படிக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் இல்லன்னா, அது யூஸ் ஆகாம இருக்கும். எஸ்பிஐ, பிஓ நீங்க படிக்கல, கிளியர் ஆக மாட்டீங்க, அப்ளை பண்ண மாட்டீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க்குக்கு குடுக்குற கன்டென்ட் மட்டும் யூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு யூஸ் ஆகுமே தவிர, ட
அதாவது டஸ்ட்பினில் போடக்கூடிய கண்டென்ட் ஒன்று கூட நான் கொடுக்க மாட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஒன்று கூட கொடுக்க மாட்டேன். நான் என் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டு தான் போவீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும்தான் கொடுப்பேன். ஒரே ஒரு வீடியோ ஜாக்சன் சாருக்கு பர்த்டே விஷ் பண்ணி போட்டேன். அதுக்கே இது நீங்கள் நல்லாவே கொடுத்துட்ருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன், எஜுகேஷன் ரிலேட்டடாக இல்லாமல். ஸோ எந்த விதமான எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோ டிஎன் பேங்கர்ஸில் வராது. ஆப்டி வித் ஏகேலனா கூட வரும், டிஎன் பேங்கர்ஸில் ஒரு வீடியோ கூட அந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வர நோட்டிஃபிகேஷனில் வர வீடியோஸை உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் பார்த்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படி எப்படி அப்ரோச் பண்ணணுன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. டச்சில் இருங்க சேனலோட. தேங்க்யூ.